ஆன்மீக துறவிகளின் அடையாளம். முக்கிய குறிப்புகள். 1. வேறுபாடுகள் இல்லாமை. சாதி, மதம், சமயம், மொழி, இன வேறுபாடு இல்லாமல் வாழுதல். 2. ஆசைகள் இல்லாமை. மண், பெண், பொன் ஆசைகள் முற்றிலும் இல்லாமை. 3. கருணை அன்பு. எல்லா உயிர்களிடமும் தயவு. கடவுளிடம் பரிபூரண அன்பு. 4. உயிர் ஒருமை உணர்வு. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போலக் காணுதல். 5. ஆன்மநேய ஒருமைப்பாடு. எப்போதும் ஒருமை உணர்வில் நிலைத்திருத்தல். 6. உடல் சார்ந்த இச்சைகள் கட்டுப்பாடு. ஆகாரம், மெய்த்துனம், நித்திரை, பயம் ஆகியவற்றை வெல்லுதல். 7. உணவு பற்றிய கட்டுப்பாடு. பஞ்சபூத உணவுகளைத் தவிர்த்தல். அதிக கட்டுப்பாடு வாழ்க்கை. 8. அருள் அனுபவம். ஆன்மாவில் எழும் அருள் அமுதம் அனுபவித்தல். 9. உடல் மாற்றம், சித்தநிலை. நரை, பிணி, மூப்பு இல்லாத நிலை. 10. கடவுள் உண்மை. கடவுள் ஒருவரே, அவர் ஒளி வடிவம். 11. ஜீவகாருண்யம். பசித்தவர்களுக்கு உணவு அளித்தல். அதுவே உண்மையான கடவுள் வழிபாடு. 12. சொத்து இல்லாமை. வீடு, மடம், ஆசிரமம் போன்ற சொந்த வசதிகள் இல்லாமல் வாழ்தல். 13. வழிபாட்டு புரிதல். யோகம், தவம், தியானம், உடல் பயிற்சிகள். உண்மை கடவுள் அனுபவம் வேறு. 14. எளிமையான வாழ்க்கை. ஒரு ஆடை மட்டும். வெள்ளை ஆடை தயவின் அடையாளம். 15. அலங்காரம் தவிர்த்தல். அணிகலன்கள், பொருட்கள் எதுவும் அணியாமை. மத சமய சின்னங்கள் இல்லாமை. 16. பொதுநோக்கு. தனநலமின்றி பொதுநல எண்ணம். 17. உருவ வழிபாடு இல்லாமை. சிலை, உருவ வழிபாடு செய்யாமை. பாத பூஜை ஏற்காமை. 18. மரணம் வெல்லும் நோக்கம். அழிவில்லா நிலையை அடைய முயற்சி. 19. மறுபிறவி தவிர்த்தல். பிறப்பு, இறப்பு சுழற்சியை கடக்குதல். 20. ஒழுக்கம் முக்கியம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்மா ஒழுக்கம். இறுதி சாரம். இந்த அனைத்து குணங்களையும் கடைப்பிடித்து வாழ்பவரே உண்மையான துறவி, ஞானி. இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்வை வாழ்ந்தவர் அருட்பிரகாச வள்ளலார்.